இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்க மானுடம் லட்சக்கணக்கான ஆண்டு காலமாக மானுடம் இங்கே வாழ்ந்ததற்கான ஹோமோ சேப்பியன்ஸ் இங்க இருந்ததற்கான தரவுகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு கருத்தியில ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற மனிதன் குரங்குல இருந்து தோன்றினாரா அப்படிங்கிற அந்த கருத்தை மன்னன் அவர்களும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாகவே பேசி இருக்கிறார் அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. வேறு வழி இல்லாமல் தற்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கூறும்போது அவர்களுக்கு அதிக அளவு லைம்லைட் இருக்கிறதுனால அவர்கள் முதலில் சொன்னதை போல ஆகிவிடுகிறது. மன்னன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாவது இருக்கிறது. இதற்கு முன்னம் இருந்த எந்த அறிஞர்களுக்கும் அந்த சான்று கூட இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிவாணன் அவர்கள், பூர்ணம் ஜீவா அவர்கள் எல்லாம் சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழ் தான் என்பதை அவர்கள் நிரூபிச்சத எல்லா பத்திரிகை ஊடகங்களும் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டே வந்திருந்தால் இன்று சொல்லியிருப்பாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னதை போல ஏங்க இது ஏற்கனவே வந்து மன்னன் சொல்லிட்டாருங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பத்திரிகை ஊடகங்கள் தளங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் தொடர்ந்து காலமாக ஹிப்ஹாப் தமிழா ஆதி என்கிற இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர் குருணை நதி நாகரிகம் குறித்த ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார். மதுரையிலேயே யாருன்னு தெரியாம இருந்த வெங்கடேசன் என்பவர் வெறும் கீழடியை வச்சு இவ்வளவு எம்பி ஆகி இவ்வளவு விளம்பரம் அவர் கிடைச்சிருச்சு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 கட்ட ஆய்வு தான் பண்ணாரு, அவர் இவ்வளவு விளம்பரம் தெரிவிக்கிறாரு. பாலகிருஷ்ண இயேசுக்கு விளம்பரம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளும் எல்லாம் இதை நோக்கி போவோமே அப்படின்னு இப்ப வர்றாங்க. இதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒன்று. இவர்கள் தமிழ் மீதோ தமிழர் மீதோ அக்கறை கொண்டவர்களாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஐராவத மகாதேவன் என்று ஒருத்தர் இருந்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம்னு ஒரு உரையை வச்சு அவர் ஒரு பிறமொழியாளர். இப்ப நம்ம ஏன் அவர் வந்து விமர்சனம் செய்யறோம் அப்படின்னா, ஐராவத மகாதேவன் ஆகட்டும், அவருடைய சீராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ஐஏஎஸ் ஆகட்டும், அதாவது தெற்கிலே எந்த விதமான மனிதர்களும் வாழவே இல்லை என்பதை போலவும், வடக்கில் இருந்துதான் தமிழர்கள் அதே போல திராவிடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தெற்கு நோக்கி பிழைக்க வந்தவர்கள் போலவும் அவர்கள் வரலாற்றை எல்லா மேடைகளிலுமே தொடர்ந்து சொல்றாங்க. அதுல குறிப்பாக பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்று பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எந்த பணியை செய்யறாருன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பிறமொழியாளர். ஆனால் தொடக்கத்திலிருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா அதை வெளியிட்டார், பத்திரிகை ஊடகங்களுக்கு வெளியிட்டதோடு குறிப்பாக பாலகிருஷ்ண ஐஏஎஸ் எழுதிய அந்த பண்பாட்டின் பயணம் புத்தகத்துக்கு சில தரவுகளை கொடுக்கிறார். பாலகிருஷ்ண ஐஏஎஸும் ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 3300 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் போட்டு பண்பாட்டின் பயணம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஆங்கிலத்துல. ஐஏஎஸ் பாலகிருஷ்ணா அவர்களோட ஒரு தொழில்முறை போட்டியாக அந்த மனப்பான்மையில இப்படி எல்லாம் பேசுகிறாரா, எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய தமிழாராய்ச்சி, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக ஆக்கப்பட்டிருக்கார். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இன்னமும் இந்திய தொல்லியல் துறையில தான் பணியாற்றிட்டு இருக்கார். அதே வேளையில் நாளை அந்த பணியிலிருந்து நிறைவு பெறும் பொழுது அவருக்கும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருக்கு. அதன் காரணமாக தான் தான் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தையே எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. நம்மோடு டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலிருந்து மரியாதைக்குரிய வளர் மெய்யறிவான் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வரலாறு சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் தன்னுடைய அரசியல் கண்ணோட்டத்தையும் புரிதலையும் முன்வைத்து பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் நம்மோடு இன்று சமீபத்தில் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சிகள் சம்பந்தமான சில கருத்துக்களை அவருடன் விவாதிப்போம். அண்ணா வணக்கங்க. வணக்கம் சிவசங்கரன். உங்களுக்கும் உங்கள் ஊடகத்திற்கும் மிக்க நன்றியும் ஒரு வணக்கத்தையும் முதல்ல சொல்லிக்கிறேன் நான். நல்லதுங்களா. இப்போ நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம், நேரடியா சொல்லணும்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த அகழ்வாராய்ச்சிகளுக்கான மதிப்புகள் உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசால் கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. நீங்க கூட அதற்கான தர்க்கபூர்வமான விளக்கங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போது அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்த அவர் சப்மிஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இப்ப என்னவா இருக்கு? பொதுவா உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நிறைய துறைகள்ல வந்து நம்ம கவனம் செலுத்தாம விட்டுட்டோம் பல 10 ஆண்டு காலமாக. அதனால இப்ப என்னன்னா, அவர்கள் யாராவது ஒருவர் வந்து சொல்வதுதான் வரலாறு என்பதாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டா தொல்லியல் துறையில ஐராவத மகாதேவன் என்று ஒருத்தர் இருந்தார்.
அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நின்ன இடத்திலேயே நம்ம ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்ட அப்படி இருக்கும். அதுபோல கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம்னே ஒரு உரையை வச்சு அவர் ஒரு பிறமொழியாளர். பிறமொழியாளர்களுக்காக நம்ம அவர்கள் வந்து வரலாற்று எழுதக்கூடாது, தமிழை ஆய்வு செய்யக்கூடாது நம்ம எங்குமே சொல்லல. ஏனென்றால் தமிழ் என்பது உலக மாந்தர் அனைவருக்கும் ஒரு பொது சொத்து. ஆனால் அதை நீங்கள் ஆய்வு செய்யும் போதோ, அது குறித்து நீங்கள் எந்த விதமான தரவுகளை வெளிப்படுத்தும் போது உண்மையை வெளியிட வேண்டும் தான் சொல்றோம். திரித்தோ தங்களுடைய சுயநல கருத்துக்கு ஏற்றாற் போலவோ வெளியிடக்கூடாது. ஐராவத மகாதேவன் என்ன செஞ்சாருன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அந்த திராவிட நாகரிகம் என்றே ஒரு பதிய வச்சுட்டே இருந்தாரு. அவரை சார்ந்தவர்கள், அவருடைய சீடர்கள், அப்புறம் அவரை போற்றக்கூடிய பிறமொழியாளர்களாக பத்திரிகை ஊடகங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அதையே முன்னிலைப்படுத்தி திராவிட நாகரிகம் என்றே சொல்லிட்டு வந்தாங்க. முதல்ல திராவிடம் என்கிற சொல்லே வந்து சமஸ்கிருத சொல். அது தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ கூட குறிக்கக்கூடிய சொல் அல்ல. ஆனால் அதை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு தனித்தலைப்பு. நம்ம இன்னொரு முறை அது பேசுவோம். இப்போ ஐராவத மகாதேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இது திராவிட நாகரிகம் சொல்லிச்சுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், இது யாரோ நாகரிகம் என்பதை போல தமிழ் எழுத்துட்டாங்க. ஆனால் மதிவாணன் அதே போல பூர்ணம் ஜீவா, மறைந்த பூர்ணம் ஜீவா போன்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம், அதில் குறிப்பா மதிவாணன் ஐயா வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்துவெளியில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் அனைத்துமே தமிழ்தான் என்று நிறுவி வந்து கிட்டத்தட்ட 16-17 நூல்களே வெளியிட்டார். அதை மறுமதிப்பு செய்வதற்கெல்லாம் யாருமே இங்க தமிழ்நாட்டில் இல்லை. அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை, குறிப்பாக அரசாங்கங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஐராவத மகாதேவன் சொன்னதுதான் அப்படியே நிலைத்து நிற்பதாக இருந்து கொண்டே இருக்கு. அதைத்தான் அவருடைய வழியில் வரக்கூடிய அவர் சொல்வதையெல்லாம் அப்படியே இங்கே வந்து அடுத்த தலைமுறை கடத்திட்டு போகக்கூடியவர் தான் அந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ். அவர் வரலாற்று ஆசிரியரோ தொல்லியல் ஆய்வறிஞரோ கிடையாது. ஆனால் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு பண்றாரு. இப்ப நம்ம ஏன் அவரை வந்து விமர்சனம் செய்யறோம் அப்படின்னா, ஐராவத மகாதேவன் ஆகட்டும், அவருடைய சீடராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆகட்டும், தெற்கிலே எந்த விதமான மனிதர்களும் வாழவே இல்லை என்பதை போலவும், வடக்கில் இருந்துதான் தமிழர்கள் அதே போல திராவிடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தெற்கு நோக்கி பிழைக்க வந்தவர்கள் போலவும் அவர்கள் வரலாற்றை எல்லா மேடைகளிலுமே தொடர்ந்து சொல்றாங்க. அதுல குறிப்பாக பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இன்று அவர் பண்பாட்டின் பயணம் என்று எழுதிய ஐராவத மகாதேவன் சொன்ன அந்த இது திராவிட நாகரிகம் தான், தெற்கிலே எந்த நாகரிகம் கிடையாது, குறிப்பா குமரிக்கண்டம் என்பதே கிடையாது என்பதை போல அவர்கள் வந்து ஒரு பரப்புரை செய்து எல்லாமே வடக்கு குஜராத்திலிருந்து வந்ததாக வரலாற்றை எழுதுறாங்க. இப்படி ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன் இந்த வகைராக்கள் இப்படி வந்து அவர்கள் வந்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த பணியை செய்யறாருன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பிறமொழியாளர் தான். அவர் ஏஎஸ்ஐனுடைய இந்திய தொல்லியல் துறையில வந்து ஒரு அலுவலராக பணியாற்றுகிறார். அவருக்கு தமிழ்நாட்டுல போய் ஒரு அகழ்வாய்வு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுறது. அப்பதான் கீழடிக்கு வரார். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கீழடி அந்த முதல் 2 கட்ட ஆய்விலேயே அவர் என்ன பண்ணாருன்னா, முதல் கட்ட ஆய்வுல எந்த விதமான அறிவியல் சான்று படிக்கல. 2வது கட்டத்தில் அனுப்புற அறிவியல் சான்று அங்க எடுக்கப்பட்ட ஒரு பொருள், அது மொத்தம் 120 ஏக்கர். அங்க வந்து இதுவரைக்குமே 5 ஏக்கருக்கு மேல தோண்டல. அப்ப அவர் தோண்டும் போது 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல தான் கொஞ்சம் இடத்திற்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதே 2வது கட்டத்தில் எடுக்கும்போது கிமு 300. அப்போ நீங்க அந்த ஒரு ஆய்வை வைத்துக் கொண்டு அவர் அறிக்கையை வந்து 6 ஆண்டுகள் கழிச்சு தாக்கல் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கீழடி வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ண செய்த முதல் 2 கட்ட ஆய்வில் கிமு 300 அப்படிங்கிறது அவர் சான்று வச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கிமு 300லேயே இவ்வளவு வந்து வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் இருக்குமே, ஆனால் அது ஏற்கனவே இருந்த நாகரிகமா இருக்கு, நான் வந்து கிமு 800ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்றார். இதுதான் அவங்க ஏஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, தொடக்கத்துல அந்த 2 கட்ட ஆய்வு முடிஞ்சோன்னா இவரை வந்து இடமாற்றம் பண்றாங்க. இவர் மட்டும் இல்ல, மொத்த கிட்டத்தட்ட இந்திய தொல்லியல் துறையில் இருந்த 19-20 பேருக்கு பக்கமா இடமாற்றம் பண்றாங்க. இது வழக்கமான இடம் மாறுதல். இந்த ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை அப்படின்னா, சிவசங்கரனோ இல்ல வந்து வளர்மை எறிவானோ நம்ம அங்க பணியாற்றணும் அப்படின்னா, சிவசங்கரன் நீங்க போய் தமிழ்நாட்டுல இந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்க இடத்தை தோண்டுங்க அப்படிம்பாங்க. இதற்கு 1 ஆண்டு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து தொல்லியல் துறை யாரு ஆய்வு மேற்கொண்டாலும் 1 ஆண்டு தான் முதல்ல வந்து உரிமம் கொடுக்கும் இந்திய தொல்லியல் துறை. அப்படிதான் பாலகிருஷ்ண அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுக்குறாங்க. அது போல சிவசங்கரனுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த 1 ஆண்டு நீங்க எடுத்து முடிஞ்ச உடனே நான் எங்க வேணாலும் உங்களை வந்து இடமாறுதல் பண்ணலாம். நீங்கள் ஏஎஸ்சியினுடைய ஒரு பணியாளர், அலுவலர். நீங்க இந்த இடத்துல போய் செய்யுங்க அப்படின்னா ஆய்வு செஞ்சு எல்லா பொருட்களையும் எடுத்து அதை முறையாக நீங்கள் வந்து பாதுகாத்து வைத்து அதை நீங்க அறிக்கையா கொடுக்கணும். இதுதான் உங்க வேலை. ஆனால் தொடக்கத்திலிருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, அதை வெளியிட்டார். பத்திரிகை ஊடகங்களுக்கு வெளியிட்டதோடு குறிப்பாக பாலகிருஷ்ண ஐஏஎஸ் எழுதிய இந்த பண்பாட்டின் பயணம் புத்தகத்துக்கு சில தரவுகளை அவர் கொடுக்கிறார். பாலகிருஷ்ண ஐஏஎஸும் ஆங்கிலத்துல கிட்டத்தட்ட 3300 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் போட்டு பண்பாட்டின் பயணம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஆங்கிலத்துல. தற்பொழுது அவர் வந்து
உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் ஆனதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த புத்தகத்தை தமிழ் படுத்தி சென்னை புத்தக கண்காட்சியில தமிழ்நாடு பாடநூல் கழகம், தமிழ்நாட்டினுடைய அரசு நிறுவனம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாடநூல் புத்தகம் அளிக்கக்கூடிய அந்த கழகம், அந்த நிறுவனத்தை வந்து அது தமிழ் படுத்தி வெளியிடுது. பாலகிருஷ்ண ஐஏஎஸ் ஒன்றும் ஒரு தொல்லியல் துறை அறிஞரோ ஆய்வாளரோ அல்லது அவர் நூல் வந்து உலக அளவில் அறிஞரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்திய அளவில் அறிஞரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலே கிடையாது. அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ஆய்வு அறிக்கையே அவர் செய்த அந்த பிழைக்காக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்திய தொல்லியல் துறை. காரணம், முதல் 2 தொல்லியல் துறை ஆய்வறிஞர்கள் அதை பாக்குறாங்க, இதுல வந்து நிறைய ஐயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு 2வது முறையாக இவர் வந்து இல்ல நான் சொன்னது சரிதான் சொல்லும் போது 5 தொல்லியல் துறை அறிஞர்கிட்ட கொடுத்து அவங்க மறு ஆய்வு செய்யறாங்க. மறு ஆய்வு செய்து அதுல 1000 பக்கங்களுக்கு வந்து 1000 பக்கங்களை திருப்பி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்து இந்த ஐயங்களை எல்லாம் நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்து கேட்கிறாங்க. அப்போ இந்திய தொல்லியல் துறையினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையே இத்தனை முறை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க இல்லைங்களா? அதுல அரசியல் இருக்கிறதுலதான் 2வது, மொத்தத்துல அதை வந்து ஆராயிறாங்க. ஆனால் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் வந்து பண்பாட்டின் பயணம்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தென்னிந்தியாவில எந்த நாகரிகம் தென்னிந்தியாவில கிடையாது, வடக்கிருந்து தான் வந்தது, தமிழர்கள் மாந்தர்கள் எல்லாம் வடக்கிருந்து வந்தது எழுதுறாரு. அந்த புத்தகத்தை தமிழ்நாடு அரசு வெளியிடுது. இதுதான் இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு. இதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதை தொடக்கத்திலிருந்து இதை நாம் சுட்டி காட்டாமல், இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் இவர்கள் சொல்வதுதான் வரலாறு என்பதாக ஆகியிருந்தது. அப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து நீங்க தொல்லியல் சான்றுகளோடு அதற்கு நான் சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு இதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு கீழடியை வந்து அவர் எடுத்ததுக்கு பிறகு தமிழர்களுடைய இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறாரு, 2ம் ஒன்றா இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து இதையெல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்த காரணத்தினால அவர் அதை வந்து மீண்டும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, சங்க இலக்கியங்கள் என்ன உள்ளதோ அப்படியே நீங்கள் தொல்லியலாக உள்ளது அப்படின்றார். அதே போல நீங்க வந்து முதல்ல திராவிட நாகரிகம்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சவரு, அதற்கு நிறைய பேர் நம்ம சுட்டிக்காட்டி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவுடன் தற்பொழுது வைகை நாகரிகம், தமிழர் நாகரிகம் சொல்ல தொடங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, இது வந்து வடக்கு இருந்துதான் எல்லாமே தமிழர்கள் உட்பட எல்லாமே வந்தான்னு சொல்லும் போது, இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்க மானுடம், லட்சக்கணக்கான ஆண்டு காலமாக மானுடம் இங்கே வாழ்ந்ததற்கான, ஹோமோ சேப்பியன்ஸ் இங்க இருந்ததற்கான தரவுகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தொடக்கத்தில் 2 பேர் ஒன்றாக பயணிப்பது போல தோன்றினாலும் கூட, ஆனால் நீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்போ தன்னத்தனியாக இல்ல நம்ம பாலகிருஷ்ணனோ அல்லது இது அவர் போன்ற வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து புரிதல் இல்லாம வைக்கிறாங்க அப்படின்னு பேச தொடங்கி இருக்காரு அப்படிங்கிறதா இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால அந்த தொடக்கத்துல நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது தமிழர்கள் விழிப்பு பெற்று விட்டார்கள், நீங்க தொல்லியல் சார்ந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு பிறகு தற்பொழுது மிக கவனத்தோடு அவர்கள் வந்து இப்பொழுது வந்து உண்மையை சொல்ல தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அதற்கு நம்ம நன்றியும் பாராட்டை நம்ம தெரிவிச்சுக்குவோம். நம்ம அதைத்தான் சொல்றோம், நீங்க எந்த மொழியாளராக இருங்க, தமிழை ஆய்வு செய்யுங்கள், ஆனால் உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் தான் நம்ம கேட்கிறோம். அதற்காக தான் நம்ம வந்து விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டியதா. ஆனா இப்ப பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு இப்ப இந்த முரண்படுது, அவருடைய வரலாற்றுக்கு முரண்பட தொடங்கி இருக்குன்னு பார்க்கிறோம். இது என்ன ஒரு நம்ம மாற்றத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கீழ்டி ஆய்வறிக்கையில் நான் அவர்கள் கேட்கக்கூடியதை வந்து நான் மாற்ற முடியாதுன்னு கூட அந்த உரையில சொல்லியிருக்காரு. அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது கான்செப்டையே மாத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன கான்செப்டை மாத்துறாங்கன்னு இது வரைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணா விளக்கவில்லை. நமக்கு அவர் ஏற்கனவே ஒரு பத்திரிகை ஊடகம் மூலமாக அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் அதே போல மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சரவையில் இவர்கள் பரிமாறிக்கொண்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே அவர்கள் சொன்னது வந்து இந்திய தொழில் துறை என்ன சொல்லிச்சு, நீ கிபி 300க்கு தரவுகளை வச்சுட்டு கிபி 800ன்னு சொல்றீங்க, அந்த கிபி 800க்கு தரவுகளை கொடுங்க, அதாவது அறிவியல் சான்றுகளை கொடுங்க. ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாரு அமர்நாத் ராமகிருஷ்ணா பதில் கொடுக்கும்போது, முதலாக சிந்துவெளி எல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது அப்ப இந்த அறிவியல் சான்றுகளை வைத்துக் கொண்டா நீங்கள் ஆதாரம் சேர்த்தீர்கள், அது போல இதையும் ஏத்துக்கன்னு சொல்றாரு. ஆனால் இதே அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் மட்டும்தான் அறிவியல் பூர்வமாக எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டேன்னு சொல்றாரு. ஆக அந்த இடத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய முரண்பாடுகளை நாம் தொடர்ந்து சுட்டி காட்டுறோம். நீங்கள் இதை அரசியல் ஆக்காவீர்கள், வெங்கடேசன் போன்றவர்கள், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் எல்லாம் இதை அரசியல் மயப்படுத்துகிறார்கள், அந்த அரசியலுக்குள் நீங்க சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத நம்ம நேரடியா வந்து மறைமுகமாக பல நேரங்கள்ல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணா கிட்டத்தட்ட அந்த உண்மையை வந்து உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அதை நம்ம உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஆனாலும் இன்னமுமே அவர் வந்து இந்த குறிப்பாக மாற்றி எழுத சொல்றாங்க என்பதை அவர் வந்து அப்படி பொதுவாக சொல்லாமல் உண்மையை உடைத்து
நான் கிமு 300 வரைக்கும் தான் கிபி 300 வரைக்கும் தான் நான் சான்றுகளை கொடுத்திருக்கிறேன். கிபி 800 என்பது இப்படி இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன். எனவே அதுதான் இப்ப எங்களுக்கு முரண்பாடாக இருக்குன்னு அவர் விளக்கம் கொடுத்தால் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். அதே வேளையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் உழைத்திருக்கிறார்கள், இந்த நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அவர் பெரும் புகழோடு எல்லா காலத்திலும் வாழணும், நம்ம வாழ்த்துவோம். ஆனால் இன்னமும் இந்த அரசியலுக்குள் சு வெங்கடேசன், பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்றவர்கள் அந்த அவருடைய சுயநல அரசியலுக்கு சிக்காமல் அவர் ஒரு ஏஎஸ்னுடைய ஒரு ஆய்வாளராக நின்று உண்மையை தொடர்ந்து எடுத்து சொன்னா நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் வரவேற்கும். இதுதான் அவருக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமாக நாம் பார்க்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இந்த புரிதல் வந்த பிறகு இப்போது பாலகிருஷ்ணா ஐஏஎஸ்க்கு இந்த கவுண்டர் எல்லாம் முன்வைக்கிறாரா, அல்லது தமிழ் சமூகம் விழித்து கொண்டது, தமிழ்லயும் இன்டலெக்சுவல்ஸ் உருவாகிட்டாங்க, அவர்கள் தர்க்கபூர்வமாக தரவுகளையும் ஆய்வுகளையும் முன்வச்சு பேச தொடங்கிட்டாங்க, அதனால நம்ம சரியான விஷயங்களை பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிற சூழலுக்கு நகர்ந்து இருக்கிறாரா, இல்லை ஒரு தொழில்முறையா ஐஏஎஸ் பாலகிருஷ்ணா அவர்களோட ஒரு தொழில்முறை போட்டியாக அந்த மனப்பான்மையில இப்படி எல்லாம் பேசுகிறாரா, எப்படி புரிந்து கொள்வது? நான் மிகச்சரியான கேள்வி, மிகச்சரியான தளத்தை மையத்தை தொட்டிருக்கீங்க. நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் அவருடைய மாற்றங்களை நம்ம சொன்னோம். அதே வேளையில் நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளுக்குள்ள ஒரு அரசியலும் நடக்கிறது. இப்ப பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு தமிழ்நாடு அரசினுடைய தமிழாராய்ச்சி, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக ஆக்கப்பட்டிருக்கார். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இன்னமும் இந்திய தொல்லியல் துறையில தான் பணியாற்றிட்டு இருக்கார். அதே வேளையில் நாளை அந்த பணியிலிருந்து நிறைவு பெறும் பொழுது அவருக்கும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருக்கு. அதன் காரணமாக தான் தான் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தையே எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடிகிறது. அப்போ ஒருவேளை தொடர்ந்து அந்த இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ இவருடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் முழுசா அதுக்கு அறிவியல் சார்ந்து கொடுத்தாதான் ஏற்றுக்கொண்டு சொல்லும் பொழுது அந்த பொறுப்பை தூக்கி வீசிவிட்டு அவர் வர வேண்டுமேயானால் இங்கே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய தலைவராகவோ அல்லது அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்க வேண்டும். அப்ப நீங்க பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு மட்டும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது சு வெங்கடேசன் அவரு ஏற்கனவே கீழடி பயன்படுத்தி எம்பி ஆனவர் அவர் தான் உலகத்திலேயே. அப்ப இப்போ தனித்து விடப்பட்டவராக அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது. அப்போ இப்பொழுது அவர் இப்பொழுது ஒழுங்குபட சொல்லி இருக்கும் பொழுது இதை நேரடியா யாரை தாக்குதுன்னா பாலகிருஷ்ண ஐஏஎஸ்னுடைய கருத்தை தான் தாக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளுக்கு பக்கத்துல நெருங்கி நின்று அவர் சொல்ல என்ன ஆகுதுன்னா இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாலகிருஷ்ணனுடைய இந்த தெற்கே எந்த விதமான நாகரிகம் இல்லை என்கிற அந்த கோட்பாட்டை தான் உடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாலகிருஷ்ண ஐஏஎஸ்னுடைய பண்பாட்டின் பயணம் என்பதை சுக்குநூறாக உடைக்க தொடங்கி இருக்கிறது, கத்தி போல கிழிக்க தொடங்கி இருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய இந்த சமீபத்திய உரை. அதுல குறிப்பாக 60,000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருந்தாங்க மக்கள், மரபணு இங்க இருக்கு, தமிழர்கள் இங்கேதான், தமிழர்கள் மட்டும்தான் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே, ஹோமோசேபியன்ஸ் இங்கதான் இருந்திருக்காங்க, இதை பலர் புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு சொல்லையை அவர் சொல்லியிருக்காரு. அப்படி புரிந்து கொள்ளாமல் வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய ஒரே ஆள் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் தான். அதே போல அவருடைய குருநாதர் ஐராவத மகாதேவன் தான். அப்போ இது நீங்க தொழில்முறை போட்டி என்பதிலும் அந்த பார்வையிலும் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக இவர்களுக்குள் அடித்துக் கொள்ளட்டும், பதவியை எடுத்துக் கொள்ளட்டும், போகட்டும், ஆனால் தமிழர் வரலாற்றை சிதைக்காதீர்கள் என்பதுதான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே போன்று நீங்க தொடர்ச்சியாக தமிழ் சூழல்ல நான் முன்பே பேசின கூட தமிழ் சூழல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் உருவாகிட்டாங்க, போது எல்லா காலங்களிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்ப இரும்பின் நாகரிகம் குறித்து அண்மையில தமிழக அரசு அதை அங்கீகரிச்சிருக்கு. அதுல தொடங்கி நாம் குறிப்பிட வேண்டும், வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னன் அவர்கள் இரும்பின் நாகரிகம் குறித்து முன்பே பேசியிருக்கிறார். அதே போன்று அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த எழுத்தாளர் இளம்பரிதி விருது அப்படிங்கிறது இவர்கள் கண்ணை இருத்திய ஒரு விஷயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இப்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிற இந்த 60,000 ஆண்டுகள் அந்த ஒரு கருத்தியில ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினாரா அப்படிங்கிற அந்த கருத்தை மன்னன் அவர்களும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாகவே பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. உண்மைதான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா குறியீடுகளுமே தமிழ் தான் என்று 100% நிறுவியவர் இரா மதிவாணன் ஐயா அவர்.
அவர் ஒரு நூல் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நூலை போட்டுட்டாரு. இப்ப தொடர்ந்து எழுதிட்டு பேசிட்டு வர்றார். அவருக்கு இன்று இருக்கக்கூடிய சமூக ஊடக சோசியல் மீடியாவினுடைய ஆக்சஸ் அதை வந்து கையாளக்கூடிய தன்மையோ திறமையோ இருந்ததுன்னா அவர் தொடர்ந்து பேசிட்டு எழுதிட்டு வந்திருப்பார் இத்தனை ஆண்டு காலமா. பூர்ணம் ஜீவா அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாரு. அவர் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் எழுதிட்டு இருந்தனால அது பரவலா அறியப்பட்டிருக்கு. அதே போல அன்று அதிகமாக மேடைகளில் பேசப்பட்டதுன்னா பத்திரிகை ஊடகங்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரல. ஆனா இன்னைக்கு மன்னன் போன்ற இளம் ஆய்வறிஞர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பத்திரிகை ஊடகங்களிலும் பேச முடியுது. அவர்களால் சமூக ஊடகங்களிலேயும் வந்து தொடர்ந்து பதிவு செய்ய முடியுங்கிறனால வேறு வழி இல்லாமல் தற்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கூறும்போது அவர்களுக்கு அதிக அளவு லைம்லைட் இருக்கிறதுனால அவர்கள் முதலில் சொன்னதை போல ஆகிவிடுகிறது. மன்னன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாவது இருக்கிறது. இதற்கு முன்னம் இருந்த எந்த அறிஞர்களுக்கும் அந்த சான்று கூட இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிவாணன் அவர்கள், பூர்ணம் ஜீவா அவர்கள் எல்லாம் சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழ் தான் என்பதை அவர்கள் நிரூபிச்சத எல்லா பத்திரிகை ஊடகங்களும் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டே வந்திருந்தால் இன்று சொல்லியிருப்பாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னதை போல ஏங்க இது ஏற்கனவே வந்து மன்னன் சொல்லிட்டாருங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பத்திரிகை ஊடகங்கள் தளங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் தொடர்ந்து காலமாக தாங்கள் சொல்வதுதான் பெரிய ஒரு என்ன விளம்பரத்தை அந்த அளவு தேடிக்கிறாங்க. சிகப்பா இருக்கவங்க பொய் பேச மாட்டாங்கிற மாதிரி இவர்கள் வந்து பரப்புரை செய்யறதுனால அது அதிகம் அறியப்பட்டதாக இருக்கிறது. அப்படி எந்த பதவிகளும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மன்னன் போன்ற இளம் ஆய்வறிஞர்கள் சொல்வதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காற்றோட காற்றா கரைந்து போயிருது அப்படிங்கிறதா நமக்கு அடிப்படை பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க சொல்றது போல இன்னொரு சிவப்பா இருக்கிறவர் இப்போ ஒண்ணு செஞ்சிருக்கிறார். ஹிப்ஹாப் தமிழா ஆதி என்கிற இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர் பொருணை நதி நாகரிகம் குறித்த ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த ஒரு போக்கு ஒரு ஒரு தொல்லியல் துறையில இருந்து வராம திரைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து இப்படி செய்யறாரு. இந்த போக்கு எப்படி பாக்க நீங்க எடுக்கட்டும். நீங்க எல்லா பொருணை மட்டும் இல்ல மொத்தம் 160 இடங்கள் இப்பதான் அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயாவை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 150 இடங்கள் இருக்கின்றன. 150 இடங்கள் முதல்ல அந்த 150 இடங்கள் இருந்து கண்டும் கொள்ளாமல் இருக்கப்படுகின்றது. ஒரிசா பாலையாக தொடர்ச்சியா எல்லா மேடைகளையும் பேசினாங்க. அதற்கு பிறகு நம்ம டிஎன்டி தமிழ் ஊடகம் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கோம். 169 இடங்களை அப்படியே கிடக்கு தோண்டி இன்னும் முழுமையடையாமல் கிடக்குதுன்னா அது இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயாவை சொல்ல தொடங்கியிருக்காங்க. மன்னன் சொன்ன அந்த இரும்பு கால நாகரிகத்தையும் இப்ப அவர் சொல்ல தொடங்கியிருக்காங்க. இதற்கிடையில் இன்னொரு தகவலை நம்ம பதிவு செய்யணும். கீழடி நீங்க சொன்னீங்க 2600 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பொருணை 3000 ஆண்டு காலம் அப்படின்னு இப்ப எடுத்திருக்காங்கன்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தொல்லியல் துறை எடுத்து ஆய்வு செய்த சிவகலை இது வந்து இந்திய தொல்லியல் துறை எடுத்தது அல்ல. சிவகலை மீண்டும் நம்ம சொல்லிடுறோம். கீழடியுமே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி எடுத்ததற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாடு தொல்லியல் துறை அந்த மதுரை வைகை ஆற்று பகுதியில் 41 இடங்களை அடையாளம் கண்டுபிடித்திருந்தது. பொட்டன்சியல் சைட் என்று சொல்லக்கூடிய இங்கே தொல்லியல் இடம் என்று கண்டுபிடித்து அவர்கள் வச்சிருந்த இடத்துலதான் உனக்கு தேர்ந்தெடுத்தார். அவர் இந்திய தொல்லியல் துறைக்காக அவர் தேர்ந்தெடுத்து செஞ்சார். ஆக தமிழ்நாட்டு தொல்லியல் அறிஞர்கள் தோண்டி வச்ச இடங்கள் தான் அதெல்லாமே கண்டுபிடிச்ச இடங்கள் தான். அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டாரு அவர். பொருளையும் அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டு தொல்லியல் துறை ஆய்வறிஞர்கள் எடுத்தது. அதற்கெல்லாம் இதெல்லாம் 3000 2000 சொல்லிட்டு இருக்கட்டும். சிவகலை வந்து எடுக்கப்பட்ட அந்த இரும்பு 5000 ஆண்டு காலம் என்பது தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவியதுதான். அதைத்தான் நூலாக வெளியிட்டு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு அப்போ திடீர்னு ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க. 5000 ஆண்டு காலம். இவர்களெல்லாம் 2000 3000 என்பதற்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 5000 இரும்பு வந்துருச்சு. ஆனால் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது 50,000 ஆண்டு காலம் தொன்மை உடையவர்கள் தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பதான் அவங்க 2000 3000க்கே அடிச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னா காரணம் என்னன்னா இது எளிதில் வந்து விளம்பரமாக சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா நீங்கள் வரலாற்றை எடுங்கள், எத்தனை படங்கள் வேண்டுமானால் எடுங்கள், ஆனால் உண்மையை சொல்லுங்கள் தான் சொல்றோம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பாருங்க ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையே பிற மொழியாளர்கள் தான் கொண்டு வந்தாங்க. எப்படி பராசக்தி படத்துல ஒட்டுமொத்தமாக ஹிந்தியை திணிப்பை எதிர்த்தவர்களே பிற மொழியாளர்கள் மாதிரி கொண்டு போறாங்க பாருங்க. அதேதான் இப்போ வந்து இவர்களும் எடுத்துட்டு போறாங்க. எல்லா இடங்களுக்கும் இவர்கள் போய் முன்னாடி நின்றுட்டு அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இந்த நாகரிகத்தை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை. இந்த நாகரிகம் எல்லாம் நீங்கள் சங்க இலக்கியங்களில் சான்றுகளாக இருக்கின்றன. இத்தனை ஆண்டு காலம் குமரி கண்டமிலிருந்து நீங்கள் வடக்கே வரைய நீங்கள் ஆப்கானிஸ்தான் வரையிலுமே நமக்கு வந்து பரவி இருக்கக்கூடிய நாகரிகமாக சிந்துவெளி நாகரிகம் இருக்கிறது என்றால் அது வந்து தமிழர் நாகரிகம் தான். இதெல்லாம் சங்க இலக்கியங்களில் சான்றுகளாக இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் படமாக எடுத்து மக்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மாறாக சுய விளம்பரங்கள் தேடினாங்க அப்படின்னா அங்கதான் நம்ம வந்து விமர்சனங்களை வைக்க வேண்டியதாக இருக்கிறது.
எனவே அவர்கள் படம் எடுப்பதோ அல்லது வந்து ஆவணப்படுத்துவதோ அவர்கள் விருப்பப்பட்டு செஞ்சாங்கன்னா செய்யட்டும். ஆனால் அது உண்மையை சொல்ல வேண்டும். தமிழர்களுடைய தொன்மையை மறைக்காமல், தங்களை முன்னிலைப்படுத்தாமல் தமிழருடைய வரலாற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கையா இருக்கு. சிவா. ஓகே. அதுல நீங்க சொன்னது போல இப்ப கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்த சங்க காலம்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம இந்த சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் இந்த ஆய்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த கீழடி நாகரிகமாகட்டும், இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே 2500 ஆண்டுகள் பழமையான நாகரிகம். இப்படின்னு இது நாள் வரை இருந்த அந்த ஒரு போக்கு திடீர்னு உடைக்கப்பட்டு இப்போ இல்ல அதை விட 3155 ஆண்டுகள் பழமையான நாகரிகமாக அடுத்து பொருணை வருது. நீங்க சொல்றது போல அதை கேட்கிறேன். அமர்நாத் அவர்கள் இப்ப 60,000 ஆண்டுகள்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? இவங்க ஆதாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக 5000 ஆண்டுகள் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அமர்நாத் 60,000 ஆண்டுகள்னு சொல்றாங்க. அது கூட என்கிட்ட ஒரு இன்னும் மிகச்சிறப்பான ஒரு தகவல் இருக்கு. அவர் தன்னுடைய வலிமை அகழ்வாராய்ச்சி ரீதியான தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக இந்த தகவலை வெளியிட்டாரோன்னு இப்ப நீங்க கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது அப்படி ஒரு கோணம் எனக்கு தோணுது. நீங்க ஒண்ணு இப்போ புரியும்படியா எல்லாருக்கும் புரியும்படியா சொன்னா நம்ம தாத்தாவுக்கு 50,000 ஆண்டுகள் சரிங்களா? நம்ம தாத்தா வாழ்றாங்க 50,000 ஆண்டு காலமா வாழ்றாரு. இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழர்கள் சொல்றோம் 50,000 ஆண்டு காலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. ஆனால் இந்த மெத்த படித்தவர்களாக வரக்கூடியவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த திராவிட முகமூடியோடு வருகிறவர்கள் இந்த படம் எடுக்கிறவங்க ஆவணப்படம் எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்தோடனே அவ்வளவுலாம் இருக்காதுப்பா 500 ஆண்டுகள் அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த உலகம் 500 ஆண்டா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்புறம் நம்ம சொல்றோம் இல்லப்பா 50,000 ஆண்டு அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து அப்படியே 1000 ஆண்டு 2000 ஆண்டு இந்த ஒட்டுமொத்தமாக தாத்தா மேல எல்லா கவனம் திசை திரும்பும் போது இப்ப வேற வழி இல்லாம அதுக்கு வந்து 3000 ஆண்டு 4000 ஆண்டுன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தெளிவா 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றோம். இப்ப இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ முதல்ல இவங்க இதுவுமே ஏற்றுக்கல. இவர்களுடைய ஆய்வுகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல கீழடியில இப்ப என்ன சொல்றாரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அது கிமு 300 என்றுதான் அவருக்கு வந்திருக்கிறது. நம்ம சொல்றோம் கிமு 50,000க்கு போயிட்டு இருக்குப்பா எங்களுடைய வரலாறுன்னு தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்பொழுது என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்றை நோக்கி எல்லாரும் மக்கள் திரும்புறாங்க, தமிழர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு ஆளாளுக்கு இப்ப வந்து எடுத்து இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் இந்த சினிமா துறை, ஆவணத்துறை, இசைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையா ஒரு ருசி கண்ட பூனை போலதான் மதுரையிலேயே யாருன்னு தெரியாம இருந்த ஸ்ரீ வெங்கடேசன் என்பவர் வெறும் கீழடியை வச்சு இவ்வளவு எம்பி ஆகி இவ்வளவு விளம்பரம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 கட்ட ஆய்வு தான் பண்ணாரு. அவர் இவ்வளவு விளம்பரம் தேடிக்கிட்டாரு. பாலகிருஷ்ண இயேசுக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளும் எல்லாம் இதை நோக்கி போவோமே அப்படின்னு இப்ப வர்றாங்க. இதுதான் அடிப்படையா இருக்கக்கூடியது ஒன்று. இவர்கள் தமிழ் மீதோ தமிழர் மீதோ அக்கறை கொண்டவர்களாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதனால நம்ம என்ன சொல்லணும் உண்மையிலேயே தமிழ் மீது தமிழர் மீது அக்கறை கொண்ட ஏராளமான ஆய்வறிஞர்கள் சொல்லக்கூடிய எதுவுமே அம்பலத்துக்கு வராம இருக்கு. இவர்கள் பிரபலங்களாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இதை வந்து போகிற போக்கில் ஊறுகாயை தொட்டு இவர்கள் வந்து சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல தமிழர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்றேன். சொல்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன நோக்கத்துக்காக இதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இனிமேல் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க தொடக்கத்திலே சொல்லியது போல நாம் சந்தேகப்பட்டுத்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இது நாம் சந்தேகப்படுவது சரிதான். நன்றி, வணக்கம்.